அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நண்டு குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்க. இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நண்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா வந்து நிறைய பொருள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து நல்லா எல்லாமே அரைக்க போகிறோம். எல்லா பொருளையும் ஒன்று போல வறுத்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து குழம்பு பண்ண போகிறோம். அது வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். வாங்க என்னென்ன மசாலாலாம் அரைக்கலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைக்கும் போது அது ஒரு நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக போதும். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் போதும், ரொம்ப தேங்காய் தேவையில்லை, நிறைய பொருள் இருக்கிறதுனால எல்லா மசாலா வந்து நிறைய ஆயிரும். தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் போதும். அப்புறம் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி, நல்லா அதை வந்து கழுவிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ பொருளையும் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம வறுத்துட்டு அரைக்க வேண்டியதான். இந்த பொருட்களை மட்டும் கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரை எண்ணெய் விட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகு, அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து அது ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நல்ல லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயம், அப்புறம் தேங்காய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். தேங்காய் வந்து நீங்கள் பூவாக திருவினாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா கட் பண்ணி இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் திருவினாலும் போடனாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வந்து அதை வந்து ரோஸ்ட் பண்ணணும், வறுக்கணும். அந்த வெங்காயம் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கணும். தீயை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம், மீடியமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதிலே அந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதிலேயே போட்டுருங்க. அதிலேயே போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயிலே சுருண்டு நல்லா வதங்கி வரணும். மிளகு, ஜீரகம் எல்லாத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை வந்து நிதானமாக எரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே தக்காளி வந்து நீங்கள் அதிலே போட்டுருங்க. நல்லா பழுத்த தக்காளியை வாங்கிக்கோங்க. அதிலே போட்டுட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஜாமானையுமே இதிலே நம்ம முதல்ல போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு அப்படி நம்ம இது பண்ண போகிறோம். வேறு வந்து அதனால் எல்லா பொருளுமே இதில் வதக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 கரண்டி கரெக்டாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 3.5 ஸ்பூன் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து ஒரு 4 பேர் அந்த மாதிரி சாப்பிடலாம். நண்டு பீஸ் வந்து உங்களுக்கு அது வந்து நீங்கள் எத்தனை பேர்னோ அதுக்கு தக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. கிரேவி வந்து ஒரு 4 பேர் அந்த மாதிரி சாப்பிடலாம், அந்த அளவு கிரேவி இருக்கும். நண்டு நீங்கள் வந்து கூடுதலாக குறைச்சோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அது அளவு இந்த கிரேவிக்கு வந்து இன்னும் கூடுதல் நிறைய பேர் சாப்பிட்ணும், எல்லா பொருளுமே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே இந்த மசாலா பவுட்ரு எல்லாமே போட்டு ஓரளவு சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா அப்படி பரட்டி விடுங்க. கொஞ்சம் இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. ஓரளவு கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அப்படி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. ஆறுறதுக்கு முன்னாடி போட வேண்டாம் சூட்டோட.
கொஞ்சம் முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல மையாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எந்த கடாயில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ குழம்பு பண்ண போகிறீங்களோ அந்த கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக விடுங்க. ஒரு புளிக்கரண்டி அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஸ்பூனாக இருந்தால் ஒரு 7-8 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நல்லா வாங்கி அதை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. பல்லாரியை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் போட்டு நல்ல ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அப்பப்போ அடி பிடிச்சிக்கிடாமல். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எல்லா மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கோமா அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுருங்க. தீயை வந்து இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வர நல்ல ஒரு சிம் அல்லது மீடியமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விடும்போது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா அதிலே அது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சா கூட பரவாயில்ல, ரொம்ப கூட்டிலாம் வைக்க வேண்டாம். இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல நண்டு, அதை வந்து இதில் போடணும். இந்த கிரேவியில் வந்து போட்டுட்டு அந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளேவர் அந்த எசன்ஸ் வந்து அந்த இதில் இறங்கணும், அந்த மசாலாவோட எசன்ஸ். அதனால் அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்ல சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போது அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இதிலே இருக்கும்போது கொஞ்சம் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல இந்த மிக்ஸி எல்லாமே அலசி அந்த தண்ணியெல்லாம் அதில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா எல்லாரும் கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்துட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்து கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அலசி நீங்கள் விட்டுக்கோங்க. நண்டு வேகிறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் வரை ஆகும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 15 நிமிஷம் வந்து வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ இடையில வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வரை ஆகும். அப்பப்போ இது பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து குழம்புக்கு தேவையான உப்பு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதுனாலும் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே காரம்லாம் நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பொடி, இந்த குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோமா. அதனால் காரம் வந்து ஓரளவு நல்லா எல்லாம் போட்டதுனால கரெக்டாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் எதுவும் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்பப்போ நல்லா அப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஓரளவு நல்லா இது பண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. கொஞ்சம் அந்த ஓரத்துலலாம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த 15 நிமிஷம் மீடியமில் வச்சு இது பண்ணும்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இந்த நண்டு வந்து நல்லா வெந்துடும். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவி. வித்தியாசமாக இந்த முறையில் நீங்கள் வந்து மசாலாலாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது பண்ண வேண்டாம். கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பரிமாறிடலாம். ரொம்ப ஒரு சுவையான ஒரு நண்டு குழம்பு தயாராகிட்டு எல்லோரும் இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.